இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை. எபிரேயர் 10:17 அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். மனிதர்களாகிய நாம் மன்னிப்போம், ஆனால் மறக்கவே முடியாது. நடந்ததை நினைவில் வைத்திருப்பார்கள். சில நேரங்களில் அந்த நினைவுகள் மாத்திரம் மீண்டும் வலியை ஏற்படுத்தும். அவங்க மாறினாதான் நான் மன்னிப்பேன், ஆனால் அவர்கள் மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது என்ற நிபந்தனைகள் போடுவதும் உண்டு. ஏன் சண்டை வந்தால் கூட பழைய விஷயங்களை மீண்டும் சொல்லி காட்டுவோம். இது உண்மையான முழுமையான மன்னிப்பு அல்ல. மனிதர்களுக்கு இது சாத்தியமும் அல்ல. பழைய ஏற்பாட்டில் நம்முடைய பாவம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ தேவன் சொல்லுகிறார், உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. மேலும் அவைகளை எல்லாம் நமக்கு மன்னித்து அவைகளை மறந்தும் விட்டார். எனவே நாம் நம்முடைய பாவத்தை உண்மையாக அறிக்கையிடுவோம். மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிறகு குற்ற உணர்ச்சியில் வாழாமல் தேவன் மறந்ததை நாம் மீண்டும் நினைத்து வருந்தவும் வேண்டாம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் அக்கிரமங்களையும் நீர் இனி நினைப்பதில்லை என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.